உங்களை பத்தி நீங்களே தாழ்வா நினைக்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல நல்ல திறமையான ஒரு குயவர் ஒருத்தர் இருந்தாரு. அப்போ அது ஒரு குளிர்காலம். அந்த சமயத்துல அந்த குயவர் 4 பெரிய பானைகளை ரொம்ப அழகா வடிவமைச்சு வச்சிருந்தாரு. ஆனா அதுல விசித்திரம் என்னன்னா, அந்த அழகான பானைய பார்த்துட்டு எல்லாரும் மெய்மறந்து நின்னாலும் அந்த பானைகளை யாருமே வாங்கிட்டு போல. நாட்கள் உருண்டோட ஆரம்பிச்சது. அப்படியும் அந்த பானைகளை யாருமே வாங்கல. இதனால அந்த 4 பானைகளுக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. நாம எதுக்குமே உபயோகப்பட மாட்டோம் அப்படின்னு அந்த 4 பானைகளும் நினைக்க தொடங்கிடுச்சு. ஒரு நாள் குயவர் பக்கத்துல இல்லாத சமயம் 4 பானைகளும் அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சது. அதுல முதல் பானை, நான் ஒரு அழகான பூச்சாடியா மாறணும்னு நினைச்சேன். யாராவது ஒரு செல்வந்தரோட வீட்டுல வச்சு என்ன ரசிச்சிருப்பாங்க, மரியாதையா பாத்திருப்பாங்க. ஆனா இப்போ நான் இங்க சாதாரண பானையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே இதை கேட்ட 2வது பானை, என் அதிர்ஷ்டமும் மோசமா தான் இருக்கு. நான் அழகான ஒரு விளக்கா மாறணும்னு நினைச்சேன். யாரோட வீட்லயாவது வெளிச்சத்தை பரப்பி பிரகாசமா ஜொலிச்சிருப்பேன். ஆனா விதி வேற மாதிரி இருக்கு. இங்க நான் யாருமே கண்டுக்காத ஒரு பானையா இருக்கேன்னு சொல்லுச்சு. உடனே 3வது பானையும், எனக்கும் அதே வருத்தமா தான் இருக்கு. எனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு உண்டியலா மாற விரும்பினேன். மக்கள் என்ன நாணயங்களால நிரப்பி மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் ஒரு பயனற்ற பானையா இருக்கேன்னு சொல்லுச்சு. 3 பானையும் பேசி முடிச்சதும் 4வது பானை பக்கம் திரும்பினா 4வது பானை அமைதியா சிரிக்க ஆரம்பிச்சது. உடனே இந்த 3 பானைகளுக்கும் கோபம் வந்துருச்சு. உனக்கு என்ன சிரிப்பு? உனக்கு வருத்தமாவே இல்லையா? 3 மாசமா உன்னை யாருமே வாங்கலையே அப்படின்னு கேட்டுச்சு. 4வது பானை உடனே, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. நான் பொம்மையா மாறணும்னு நினைச்சேன். குழந்தைங்க என்னோட ஆடி பாடி விளையாடணும்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கை எனக்குன்னு வேற ஒரு திட்டம் வச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு கனவு பலிக்கலன்னா என்ன, வாழ்க்கை அப்படியே நின்னுடவா போகுது. நீங்களும் பொறுமையா இருங்க. ஒருவேளை நமக்கான நேரம் இன்னும் வரலையோ என்னமோ. இந்த வார்த்தைகளை கேட்ட 3 பானைகளுக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இப்படியே இன்னொரு மாசமும் கடந்துருச்சு. கோடை காலம் வந்துருச்சு. இப்போ கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் குளிர்ந்த தண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்காக பானைகளை தேட ஆரம்பிச்சாங்க. குயவர் அந்த 4 அழகான பானைகளையும் விக்கிறதுக்காக மேல எடுத்து வச்சாரு. இந்த முறை அந்த 4 பானைகளையும் அதிக விலை கொடுத்தே மக்கள் எல்லாரும் உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த 4 பானைகளுக்கும் கடைசியா அங்க இருக்கிற மக்களோட தாகத்தை தணிக்கிறதும் அதனால அவங்க சந்தோஷப்படுறதும் தான் அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பானைகள் தண்ணீர்ல மட்டும் நிரம்பல, மகிழ்ச்சியிலும் நிரம்பி இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதாங்க. ஒரு கனவு பலிக்கலன்னு துவண்டு போகாம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சு வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மேல வரணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கதையை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.